ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பட்டாம்பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலை பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதா அபிராமி அந்தாதி பாட வந்திருக்காங்க ரித்திகா. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாதத்துமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீயபிராமி எந்தாதி எப்போதுமே சிந்தையுலே காடமர் மேனி கணபதியே நிக்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மரக்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்தன் விழுத்துணையே அத்தலையங்கள் அபிராமவல்லியே அண்டமெல்லாம் பூத்தலை மாதுளம் பூநிறத்தாலே புவியடங்க காத்தலை அங்குச பாசாங்குசமும் கரும்பு விழும் சேத்தலை முக்கணி ஐத்தொடுவா தொடு தீங்கினையே. திருச்சிற்றம்பலம். அழகான தமிழ் சொற்களால் கோர்த்த மாலை போல் உள்ள அபிராமி அந்தாதி, அதில் உள்ள பாடலை அழகா பாடிட்டாங்க ரித்திகா. திருவிழி மிழலை பாடல் பாட வந்திருக்காங்க கவிஷா மற்றும் நந்தனா. திருவிழி மிழலை திருவிற்கு குரல் பண் குறிஞ்சி பந்தாரீசன் கனரகம் குந்தல காம்போதி சுதம் காம்போதி. திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசி மிழலையீர் ஏச நல்லையே இறைவராய் நீர் மறைகொள் மிழலையீர் கரைகள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவநீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறது ஏறி நீர் கூறு மிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணி நீர் நாம மிழலையீர் சேம நல்குமே பிணிகொள் சடையினர் மணிகொள் மிழறினர் அணிகொள் மிழலையீர் பணிகொண்டு அருளுமே மங்கை பங்கி நீர் துங்க மிழலையீர் கங்கை முடியினீர் சங்க தவிர்மினே அரக்க நெறிதர இரக்கமெய்தி நீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே அயலும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே வெறிகொள் சலையினார் அறிவதருகிலார் வெறிகொள் மிழலையீர் பறிவதறியுமே காளிமாநகர் வாலி சம்பந்தன் வீலி மிழலை மேல் தாழு மொழிகளே காளிமாநகர் வாலி சம்பந்தன் வீலி மிழலை மேல் தாழு மொழிகளே காளிமாநகர் வாலி சம்பந்தன் வீலி மிழலை மேல் தாழு மொழிகளே. காமராஜரை பற்றிய கவிதை சொல்ல வந்திருக்காங்க வள்ளியம்மை. கரை வேட்டி கட்டி கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரரே கரை வேட்டி கட்டி கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரரே மனிதரல் மாணிக்கமே பெருந்தலைவாயன் காமராஜரே மனிதரல் மாணிக்கமே பெருந்தலைவாயன் காமராஜரே அன்னை சிவகாமி பெற்றெடுத்த ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்றெடுத்த ஆசியாவின் திருவிளக்கே கல்வி கண்ணை திறந்து அறியாமையை அகற்றிய ஒளிவிளக்கே கல்வி கண்ணை திறந்து அறியாமையை அகற்றிய ஒளிவிளக்கே லட்சிய வாழ்க்கை வாழ்ந்தவரே லட்சியங்களை விரும்பாத தலைவரே லட்சிய வாழ்க்கை வாழ்ந்தவரே லட்சியங்களை விரும்பாத தலைவரே போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவனை இத்தமிழ்நாடு மட்டுமல்ல எந்நாடும் கண்டதில்லை ஐயா போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவனை இத்தமிழ்நாடு மட்டுமல்ல எந்நாடும் கண்டதில்லை ஐயா காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நடந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நடந்தவரே மக்கள் நலம் வேண்டுமென்று மனமுடிக்க மறந்தவரே மக்கள் நலம் வேண்டுமென்று மனமுடிக்க மறந்தவரே பலமான அணைகளை பரிசாக தந்தவரே பலமான அணைகளை பரிசாக தந்தவரே வளர்ச்சி திட்டங்களால் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டியவரே வளர்ச்சி திட்டங்களால் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டியவரே எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கு இணையோ எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும்
வீடும் உமக்கு இணையோ, சொத்து சுகம் உமக்கு இல்லை, சொந்த வீடும் உமக்கு இல்லை, சொத்து சுகம் உமக்கு இல்லை, சொந்த வீடும் உமக்கு இல்லை. மக்கள் மனதில் குடிபுகுந்த எங்களின் பெருந்தலைவா, மக்கள் மனதில் குடிபுகுந்த எங்களின் பெருந்தலைவா, நீ மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா, பொற்கால ஆட்சியை தருவாயா, நீ மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா, பொற்கால ஆட்சியை தருவாயா. காமராஜரோட பெருமையை கவிதை மூலமா அழகழகா அடுக்கி வச்சாங்க வள்ளியம்மை. உனையந்திரத்தின் சொந்தமாக செய்தாரோ. உயிரே உயிரே உயிரே, ஒரு புது முகம் கண்டு கொஞ்சம் சிரித்திடுவோம். மனமே மனமே மனமே, நீ அச்சப்பட்டு கடந்ததை முயன்றிடுவோம். யாரோ கொடுத்த கனவை தப்பிக்கொண்டு ஓடும் இந்த அச்சடித்த நாளை விட்டு வா. அதிசயம் எல்லாம் உன்னிடமும் அடங்கும். உன் பயணத்தில் எல்லாமே பாதை, நீ உனக்குள்ளே சென்றால் என் போதை. உன் கூட வரும் ஆகாயத்தை சிறுபொருள் பணம் மறக்கிட முடிந்திடுமா. உயிரே உயிரே உயிரே, ஒரு கூட்டு குயில் உள்ளிருந்தால் அருவிகள் அறிந்திடுமா. தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா.
மீண்டும் இணைகிறோம் நேயர்களே பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். நம்ம நிறைய இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸ் கேட்டிருக்கோம் இல்லையா? அதற்கான தமிழ் அர்த்தங்கள் என்னவா இருக்கும்? இதோ இப்போ சொல்ல வந்திருக்காங்க ரித்திகா. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டு மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நோ பைன் நோ கைன். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். கவட் ஆல் லாஸ் ஆல். பேராசை பெருநஷ்டம். டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ். முல்லை முள்ளால் எடு. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட். ஹோம் இஸ் த பெஸ்ட். எலிவலை ஆனாலும் தனிவலையே சிறந்தது. எம்டி விசில்ஸ் மேக்ஸ் த கிரேட்டஸ்ட் சவுண்ட். குறைக்குடம் கூத்தாடும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். டு வெல் வாட் யூ ஹேவ் டு டூ. செய்வன திருந்த செய். எவ்ரி டைட் ஹேஸ் இட்ஸ் ஏப். ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. ஸ்மால் ரேடர்ஸ் கைட் கிரெட் சிப்ஸ். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தின் முக்கிய தினங்கள் பற்றி சொல்ல வந்திருக்காங்க ஓவியா மற்றும் கனிஷ்கா. ஜூலை 1ஆம் நாள் மருத்துவர்கள் தினம். ஜூலை 4ஆம் நாள் விவேகானந்தர் நினைவு தினம். ஜூலை 11ஆம் நாள் உலக மக்கள் தொகை தினம். ஜூலை 12ஆம் நாள் மலாலா தினம். ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்த தினம். ஜூலை 18ஆம் நாள் நெல்சன் மண்டேலா தினம். ஜூலை 27ஆம் நாள் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினம். ஆகஸ்ட் 1ஆம் நாள் உலக தாய்ப்பால் கொடுப்போர் தினம். ஆகஸ்ட் 3ஆம் நாள் உலக நண்பர்கள் தினம். ஆகஸ்ட் 6ஆம் நாள் ஹீரோஷிமா தினம். ஆகஸ்ட் 9ஆம் நாள் நாகசாகி தினம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு தினம். ஆகஸ்ட் 10ஆம் நாள் டெங்கு காய்ச்சல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய சுதந்திர தினம். ஆகஸ்ட் 18ஆம் நாள் உலக உள்நாட்டு மக்களின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 20ஆம் நாள் சத்பாவனா தினம். ஆகஸ்ட் 24ஆம் நாள் சமஸ்கிருத தினம். ஆகஸ்ட் 29ஆம் நாள் தேசிய விளையாட்டு தினம். இப்போ நந்தனா கண்ணதாசன் அவர்களோட கவிதைய சொல்ல வந்திருக்காங்க. கேட்டு ரசிக்கலாமா? கண்ணதாசன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் கவிஞரும் ஆவார். இவர் 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகளும் 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களும் எழுதியவர். சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவர் கவிதைகள் ஒன்று. அனுபவமே கடவுள். பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன். பிறந்து பாரண இறைவன் பணிந்தான். படிப்பென சொல்வது யாதனை கேட்டேன். படித்து பாரண இறைவன் பணிந்தான். அறிவன சொல்வது யாதனை கேட்டேன். அறிந்து பாரண இறைவன் பணிந்தான். அன்பெனப்படுவது ஏனென கேட்டேன். அழித்து பாரண இறைவன் பணிந்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன். பகிர்ந்து பாரண இறைவன் பணிந்தான். மனையால் சுகமனில் யாதனை கேட்டேன். மணிந்து பாரண இறைவன் பணிந்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன். பெற்று பாரண இறைவன் பணிந்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன். முதிர்ந்து பாரண இறைவன் பணிந்தான். வறுமை என்பது ஏனென கேட்டேன். வாடி பாரண இறைவன் பணிந்தான். பிறப்பின் பின்னது ஏனென கேட்டேன். இறந்து பாரண இறைவன் பணிந்தான். அனுபவத்தேந்தான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏனென கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகில் நெருங்கிய அனுபவம் என்பதை நான் தான் என்றான். ஹெலன் கெல்லர் யாரு? அவங்க தினம் என்னைக்கு வருது? எதனால அந்த தினத்தை கொண்டாடுறோம்? இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க முகல்யா மற்றும் தர்ஷினி. என்ன முகல்யா, ரொம்ப நேரமா இதே தேடிக்கிட்டு இருக்க? அதுவா, என்னோட இங்கு பெண்ணை காணோம். அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எழுதிட்டுங்கன்னு வச்சேன். நல்லா பாரு முகல்யா, அங்க பாரு, என்னோட தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அப்பாடா, நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நல்லா கண்ணு தெரிஞ்ச நம்மளே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற போல இப்படி தேடுறோமே. பாவம், கண்ணு தெரியாதவங்க நிலைமை ரொம்ப கஷ்டம் தானே. ஆமா, அது உண்மைதான். ஆனா அவங்க அது குறையா நினைக்காம தன்னால எவ்வளவு சாதிக்க முடியுமோ அதை அசராம செய்வாங்க. அப்படியா? ஆமா, தான் பேசாமல் தன்னை பற்றி உலகமே பேசும் அளவிற்கு கவனத்தை ஈர்த்தவர் தான் தன்னம்பிக்கையாளர் எழுத்தாளர் ஹெலன் கெல்லர் அவர்கள். ஹெலன் கெல்லரா? யாரு முகல்யா அவங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்க. 1880ஆம் ஆண்டு ஜூன் 27 அமெரிக்காவின் டஸ்கும்பியா நகரில் பிறந்தார். அவர் பிறந்த நாளான ஜூன் 27 அன்றுதான் ஹெலன் கெல்லர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அவர் பிறந்து 19 மாதங்களில் ஏற்பட்ட கடும் காய்ச்சலால் கண் பார்வை, கேட்கும் திறன், பேசும் திறன் இழந்தார். அப்புறம் என்னாச்சு முகல்யா? ஹெலனோட பெற்றோர் அவங்களை பார்வையற்றோருக்கான பெர்கின்ஸ் பள்ளியில் சேர்த்தாங்க. அங்கே கெல்லருக்கு ஆசிரியராக ஆன் சல்லிவன் என்ற ஆசிரியர் நியமிக்கப்பட்டார்.
முகல்யா, அங்கே எப்படி அவங்க படிக்க கற்றுக்கொண்டார்கள்? பிறர் பேசும் பொழுது அவர் உதடுகளில் கை வைத்து அதிர்வுகள் மூலமும் உள்ளங்கையில் எழுதி எழுத்துக்களை புரிந்து கொண்டும் ஒவ்வொரு பொருளையும் தொட்டு தொட்டு உணர்ந்தும் கற்றுக் கொடுத்தார். அவருடைய ஆசிரியர் ஆன் சல்லிவன். அப்புறம் பார்வையற்றோருக்கான பிரெய்லி முறையில் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றார். முகல்யா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் நிறைய சொல்ல. ஒரு முறை கூட மனம் தளராத கெல்லர் 1904 தனது 24 வயதில் ராக்லிஃப் பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் தனது கல்லூரி நாட்களிலேயே 1903 த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற தனது சுயசரிதையை எழுதினார். அது மட்டுமல்லாமல் மொத்தம் 12 நூல்களை எழுதியுள்ளார். முகல்யா, நீ சொல்றத பார்த்தா ஹெலன் கெல்லர் தனது குறைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த உலகையை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். ஆமா, நீ சொல்றது சரிதான். தன் வாழ்நாளில் இறுதி வரை அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. ஆனால் அவரின் அசராத பணிகளால் அவரை பற்றி உலகமே இன்றும் பேசி வருகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஒரு வேலையை செய்ய மனதை கொடுத்தால் உடல் குறைபாடு காரணமாக நிற்க முடியாது என்பதை திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறார் ஹெலன் கெல்லர் அவர்கள். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணைவோம் நேயர்களை. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் टाइगर का हुक्म। टाइगर का हुक्म अर्थमैंदा राजा. மீண்டும் இணைகிறோம் நேயர்களே பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். நம் நாட்டின் இதிகாசங்கள்ல ஒன்று மகாபாரதம். மக்களின் வாழ்க்கை தத்துவத்தில் சில சிந்தனைகளை மகாபாரதம் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க முகல்யா. மகாபாரதம் மனிதனுக்கு எல்லா காலத்திலேயும் துணை நிற்பது எது? மனதைரியம். பூமியை விட கனமானது எது? தாய் உள்ளம். ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யார்? தந்தை. காற்றை விட வேகமானது எது? மனிதனின் மனம். புல்லை விட வேகமாக வளர்வது எது? கவலை. தன் ஊரை விட்டு செல்பவனுக்கு துணை நிற்பது எது? அவன் பெற்ற கல்வி. மரணத்தை நெருங்கி கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது எது? அவன் செய்த தர்மம். செல்வத்தை சேர்க்க எது துணை? முயற்சி. எல்லா செல்வங்களிலும் பெரியது எது? போதும் என்ற மனநிறைவு. எல்லா லாபங்களையும் விடவும் உயர்ந்த லாபம் எது? நோயற்ற உடல். நம்ம நிறைய தினங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் தமிழ்நாட்டு தினம் என்னைக்கு, அதனோட சிறப்பு என்ன? இதோ நம்ம கிட்ட இப்ப சொல்ல வந்திருக்காங்க அஜய் மற்றும் யோகேஸ்வரன். என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நம்ம சந்தித்து வெகு நாளாச்சே. ஆமாண்டா, நம்ம சந்திக்கிற இந்த நாள்ல தமிழ்நாடை பற்றி ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன்.
தமிழ்நாடை பற்றியா? எனக்கு தான் நல்லா தெரியுமே. என்னடா தெரியும் சொல்லு. நம்ம தமிழ்நாட்டின் மாநில பாடல் தமிழ் தாய் வாழ்த்து, மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மாநில பட்டாம்பூச்சி தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி, மாநில மலர் செங்காந்தல், மாநில மரம் ஆசிய பனை, மாநில பழம் பலா. அது மட்டுமல்ல, நம்ம மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அதுதான் நம்ம பாட புத்தகத்தில் முதல் பக்கமே இருக்கே. இது மட்டுமா? நம்ம மாநிலத்தோட ஒரே குறிக்கோள் வாய்மையே வெல்லும். பரவாயில்லையே, நிறைய தெரிஞ்சிருக்கே. வேற என்ன தெரியும்? வேற, நம்ம தமிழ்நாடு இந்தியாவோட தென்முலையில அமைஞ்சிருக்கு. இங்கு 38 மாவட்டங்கள் இருக்கு. அது மட்டுமா? இந்தியாவின் பரப்பளவு அடிப்படையில் நம்ம மாநிலம் 11வது இடத்துல இருக்கு. வேற என்ன தெரியணும்? ஜூலை 18 தமிழ்நாடு தினம். அதை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு தான் தமிழ்நாடை பற்றி கேட்டேன். தமிழ்நாடு தினமா? அதில் என்னப்பா சிறப்பு? நம்ம மாநிலத்தில் தமிழ் பேசுகிறவங்க அதிகமாக இருக்கிறதால தானே தமிழ்நாடுன்னு பெயர் வந்துச்சு. நீ சொல்றது சரிதான்டா. ஆனா இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம் மாநிலம் மதராஸ் மாநிலம்தான் பெயர் இருந்துச்சு. அப்புறம் எப்படி தமிழ்நாடுன்னு மாறுச்சு? நீ சொன்ன மாதிரி நம்ம மாநிலம் மொழி அடிப்படையில் தான் தமிழ்நாடுன்னு பெயர் வந்துச்சு. ஆனால் மொழி அடிப்படையில் பெயர் மாற்ற முடியாதுன்னு இந்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துச்சு. அப்புறம் எப்படி மாறுச்சு? அதுக்கு பல பேர் செய்த போராட்டம்தான். அதில் முக்கியமான ஒருத்தர் தான் திரு சங்கரலிங்கனார் தான். யாருடா அவரு? இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். நம்ம விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் தான் முதலா நம்ம மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு 76 நாள் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் போராட்டம் செய்தார். பல தலைவர்கள் போராட்டத்தை நிறுத்தச் சொல்லியும் இவர் செய்யாம தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்ட போராளி. இவர் மறைவுக்கு அப்புறம் பல இயக்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்ததால 1968 ஜூலை 18 நம்ம மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்தாங்க. தமிழ்நாடுன்னு பெயர் வர்றதுக்கு இவ்வளவு நாள் போராட்டம் நடந்துச்சா? எனக்கு இதை பற்றி தெரியாது. தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்ததுக்கு அப்புறம் திரு சங்கரலிங்கனாருக்கு நன்றி கூறி உருவச்சிலையும் வைத்திருந்தாங்க. தமிழ்நாடு தினம் பற்றியும் சங்கரலிங்கனார் தியாகம் பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. இதுவரைக்கும் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜெயப்பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.